கடகத்தில், அதாவது நுகர்பொருள் வாணிப கடகத்தில் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளது. இது அண்ணாமலைக்கு தெரியுமா தெரியாதா? தமிழ்நாடு வாணிப கழகத்தில் இருந்து கொள்முதல், அதாவது விவசாயிகிட்ட இருந்து கொள்முதல் செய்யும் நெல் மூட்டையை ஏற்றிச் செல்ல ஒரு டன்னுக்கு 239 ரூபா ஏலத்தொகை நிர்ணயம் செய்தது. 8 கிலோமீட்டர் வரை. ஆனால் இப்பொழுது இந்த தொகையை 598 ரூபாய் என்று ஏற்றி கொடுத்துள்ளார்கள். இந்த திட்டம் மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து செய்வதாகும். இந்த திட்டத்தில் இப்போது 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளார்கள். யார் யார்? மத்தியில் உள்ள பாஜக அரசும் தமிழகத்தில் உள்ள திமுக அரசும். இதுக்கு பேர் என்ன உறவு கேட்குற? இதுக்கு பேர் என்னையா உறவு? இரவு நேர உறவா, பகல் நேர உறவா, இல்லை ரெண்டும் சேர்ந்து செய்த கலவை உறவா? தம்பி அண்ணாமலை அவர்களே, உங்களுக்கு தெரியுமா தெரியாது? தமிழக உணவுத்துறை அமைச்சராக இருப்பவர் சாரங்கபாணி, ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கவுண்டர். இவருக்கும் உங்களுக்கும் என்ன உறவு? ஏன் இதை பற்றி நீங்கள் பேசல? ரேஷன் கடையில் வழங்கப்படும் இலவச அரிசி, இந்த அரிசியை மத்திய அரசு தமிழக அரசுக்கு கொடுக்கிறது. இதை கொண்டுகிட்டு அங்கதான் டெல்லியிலிருந்து கொண்டுட்டு வர செலவு எல்லாமே தமிழக அரசு தான் வழங்க வேண்டும், வழங்கி வருகிறது. இந்த வகையில் கடந்த 22-23ஆம் ஆண்டு டெல்லியில் இருந்து இலவச அரிசி கொண்டு வந்தது நேரடியாக கொண்டு வந்தால் செலவு குறைவு. ஆனால் இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? சுத்த விட்டுருக்காங்க. சுத்த விட்டு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இறக்கியிருக்காங்க. அப்போ நஷ்டம் 2000 கோடி. இந்த 2000 கோடியை தமிழக அரசு செலுத்தியிருக்கு. செலுத்தி அரிசி எடுத்துருக்கு. எதுக்கு 2000 கோடி செலுத்தின? நேரடியாக கொண்டாந்து கொடுக்கட்டும், இல்லை நேரடியாக நீங்கள் போய் எடுத்துவாங்க. ஏன் நீங்கள் இதை மறைக்கிறீங்க? அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உறவு? உதாரணமாக சொல்ல போனோம்னா, இப்போ விழுப்புரத்தில் ஒரு 10 மூட்டை அரிசி சென்னையிலேருந்து இறக்கணும். எவ்வளோ செலவாகும்? இதே விழுப்புரத்துக்கு போகாமல் பாண்டிச்சேரி, கடலூர், அப்படியே சிதம்பரம், சீர்காழி, தஞ்சாவூர், திருச்சி அப்படி போயிட்டு விழுப்புரம் வந்தால் எவ்வளோ செலவாகும்? இதுதான் நடந்தது. அப்போ இன்னும் எவ்வளோ ஊழல் 2 பேரும் பண்ணியிருக்கீங்க? இங்கே வெளியில் பார்த்தா அடிச்சிக்கிறது, பிடிச்சிக்கிறது. டெல்லியில் போனால் கட்டி பிடிச்சிக்கிறது. அண்ணாமலை அவர்களே பதில் சொல்லுங்க. பிஜேபிக்காரர்களே பதில் சொல்லுங்க. நீங்கள் திமுக எதிர்க்கிற லட்சணமா இது? இந்த ஊழல் குறித்து அறவோர் இயக்கம், சிபிஐ, வருமான வரித்துறை, மாநிலத்தில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை என்று அனைத்து சிறப்பு புலனாய்வு குழு அனைத்திற்கும் புகார் அளித்துள்ளது. இந்த புகார் மீது நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க என்பதுதான் எங்கள் வாதம். நன்றி, வணக்கம்.